மதியம் சமையல் பண்ணும்போது எங்கள் அம்மா கூப்பிட்டாங்கங்க. ஏதோ ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பேசிக்கிட்டே சமையல் பண்ணோன்னு சொல்கிறேன் பாருங்க. என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. எல்லாம் வதக்கிறதுக்கு முன்னாடியே டபக்கு டபக்குன்னு அடுத்தடுத்தது தூக்கி போட்டுவிட்டேன் பேசிட்டேன்னு. கடைசியில் பார்த்தா முட்டை குழம்பு முழிச்சிட்டு இருந்துச்சு. நல்ல வேளை தண்ணி ஊற்றுனதோடய ஆஃப் பண்ணிட்டு பிறகு மிக்சியில் எடுத்து போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஊற்றி குழம்பு வச்சா சூப்பராக இருக்குங்க. பார்த்து பார்த்து வச்ச அன்னைக்கு ஒன்றுமே உருப்படியாக இருக்காது. என்னமோ கொத்தலமா செஞ்ச அன்னைக்கு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக வருது. நான் முடிவு பண்ணேன், இனிமேல் இப்படி ஃபோன் பேசிக்கிட்டே 1, 2 சமைச்சா தான் டேஸ்டியாக வரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அந்த குழம்பை எப்படி பண்ணேன்னா பார்த்துலாம். ஒரு இரும்பு சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு பிரியாணி மசாலா போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடிங்க, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, ரெட் சில்லி பவுடர், ஆச்சி குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அது முட்டை குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டங்க. வெங்காயம் தக்காளிலாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அடக்கடவுளே, இப்படியே இந்தாங்க குழம்புன்றேன்னா அவ்வளோதான். உடனே என்ன பண்ணேன், தண்ணியை ஊற்றினா நல்லா தக்காளி வெங்காயம்லாம் மிதந்துச்சு. உடனே கரண்டியை விட்டு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி குழு அந்த பேஸ்ட்டு கொதிக்க விட்டு முட்டையை உடச்சி விட்டேங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ ஷியோராக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.